நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும் பிளாஸ்ட். குதிரை பேர வழக்கு தொடர்பாக இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கார்த்திக், ரமேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குதிரை பேர வழக்கில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கார்த்திக், ரமேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குதிரை பேர வழக்கில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். குதிரை பேர வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தன்னிடம் சிலர் பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவக எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக 14 பேரை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி போலீசார் முன்பு தினமும் காலை மாலை என இருவேளையும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்குமே தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. குதிரை பேர வழக்கு தொடர்பாக இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கார்த்திக், ரமேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். குதிரை பேர வழக்கில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் கைதானவர்களில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். கார்த்திக், ரமேஷ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. குதிரை பேர வழக்கில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். குதிரை பேர வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களில் இருவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம். சட்டப்பேரவையில் சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்க 35 கோடி ரூபாய் சன்மானம் தருவதாக தன்னிடம் சிலர் பேரம் பேசியதாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தாவக எம்எல்ஏ இளையராஜா சென்னை காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த திருவல்லிக்கேணி போலீசார் இந்த வழக்கு தொடர்பாக 14 பேரை இதுவரை கைது செய்திருக்கிறார்கள். இவர்களில் கார்த்திக் மற்றும் ரமேஷ் ஆகிய இருவரும் தங்களுக்கு ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் மறு உத்தரவு வரும் வரை திருவல்லிக்கேணி போலீசார் முன்பு தினமும் காலை மாலை என இருவேளையும் ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையுடன் இருவருக்குமே தற்போது ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார். சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. நம்ம சென்னை சில்க்ஸின் ஆடி பிளாஸ்ட் சேவிங்ஸும் பிளாஸ்ட் கலெக்ஷனும்